வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு முட்டை தோசை பண்ண போறோம். இதை பிரேக்ஃபாஸ்டாவோ டின்னராவோ சாப்பிட்டுக்கலாம். இந்த தோசையை டிஃப்ரெண்டான மெத்தட்ல பண்ணியிருக்கோம். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவைப்படாது, அப்படியே சாப்பிடலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் ஒரு தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மிக்ஸி ஜார்ல அரை மணி நேரமா வெந்நீர்ல ஒரு 6 காஞ்ச மிளகாவை ஊற வச்சிருக்கேன். அதை தண்ணியோடயே சேர்த்துட்டு இது கூட 10 பல் பூண்டு, கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணது, சட்னிக்கு தேவையான கல்லுப்பு. இதை தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா நைஸா அரைச்சிக்கலாம். சட்னி அரைச்சாச்சு. இனி இந்த சட்னியை தாளிச்சு வதக்கிக்கலாம். இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதுல அரை டீஸ்பூன் கடுகு பிரிஞ்சதும் கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகள், 2 பிஞ்ச் பெருங்காய பவுடர். ஸ்டவ்வோட தீயை குறைச்சிட்டு நம்ம அரைச்ச சட்னியை இதுல சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வோட தீயை கூட்டி வச்சுக்கோங்க. இந்த சட்னி 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். 2 நிமிஷமா கொதிச்சு சட்னியோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. மேல நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த சட்னியை வேற ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். முட்டை தோசை பண்றதுக்கு 2 முட்டை எடுத்து வச்சிருக்கேன். 2 முட்டையை இந்த பவுல்ல உடைச்சு சேர்த்துக்கலாம். இதை ஒரு ஃபோர்க் வச்சு லைட்டா பபிள்ஸ் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணியாச்சு. லைட்டா பபிள்ஸ் வந்திருக்கு. இது கூட கொஞ்சமா உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா பீட் பண்ணியாச்சு. இது கூட பாதி பெரிய வெங்காயம் சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கங்க. வெங்காயத்தை நல்லா பொடியா சாப் பண்ணி சேர்த்துக்கங்க. அவ்வளோதான். இது இருக்கட்டும். தோசை ஊத்துறதுக்கு தோசை மாவு எடுத்து வச்சிருக்கேன். தோசைக்கல் போட்டு சூடாயிடுச்சு. தோசையை ஊத்திடலாம். இந்த தோசையை கொஞ்சம் மெல்லிசா விட்டுக்கங்க. இந்த தோசை மேல நம்ம அரைச்ச கார சட்னி அப்ளை பண்ணணும். அதனால மேல கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். இப்ப மேல எல்லாம் கொஞ்சம் ட்ரையா இருக்கு பாருங்க. இப்பதான் நம்ம சட்னி அப்ளை பண்ணணும். இந்த சட்னியை இந்த தோசையோட எல்லா பக்கமும் நல்லா இந்த மாதிரி தடவி விட்டுருங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்ச அந்த முட்டை கலவையை இதுல சேர்த்துக்கலாம். ஊத்திட்டு எல்லா பக்கமும் இந்த முட்டை கலவையை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த கரண்டில 1.5 கரண்டி சேர்த்திருக்கேன். இந்த தோசைக்கு சரியா இருக்கும். மீதி உள்ளது அடுத்த தோசைக்கு விட்டுக்கலாம். அடுத்து இதுல கொஞ்சமா கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமுக்கும் ஹை ஃப்ளேமுக்கும் நடுவில் இருக்கட்டும். வாசனைக்கு கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள். அதுக்கப்புறமா இட்லி பொடியை லைட்டா இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. முட்டை தோசை ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுக்கு சட்னியே எதுவும் தேவைப்படாது. அடுத்து தோசையை சுத்தியும் தோசை மேலேயும் கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கங்க. லைட்டா மட்டும் இந்த மாதிரி அமுக்கி விட்டுருங்க. ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமுக்கும் ஹை ஃப்ளேமுக்கும் நடுவில் இருந்தாதான் நமக்கு நல்லா கரெக்டா வெந்து வரும். இப்ப தோசை நல்லா அந்த பக்கம் வெந்துருச்சு. திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டதுக்கு அப்புறமா அந்த சைடு ரொம்ப நேரம் வேக வேண்டியது இல்லை. 1 நிமிஷம் மட்டும் இருந்தா போதும். இந்த சைடும் வெந்துருச்சு. 1 நிமிஷம் ஆச்சு. எடுத்துடலாம். சுவையான முட்டை தோசை ரெடி. இந்த முட்டை தோசையை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.